ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு டைரக்ஷனல் வைஸும் சரி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் என்னென்ன அனாலிசிங் கொடுத்துருந்தோம், என்னென்ன டைரக்ஷன் சொல்லியிருந்தோம் அப்படின்ற ஓவரால் ரிவ்யூஸ் அண்ட் டே பிரேக் டவுன் பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன அனாலிசிங் கொடுக்க போகிறோம் இந்த வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கான எக்ஸ்பைரி டேக்கு நம்ம என்ன அனாலிசிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓப்பன்லேருந்து ஒரு 12:20 ஆர் அந்த 12:30 ரேஞ்ச் வரை மார்க்கெட் புல் ரன்ல இருக்கும். ஆஃப்டர் தட் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் ட்ரேட் இருக்கும் 12:20 அந்த ஒரு ஜோனில். அங்கேருந்து ஒரு நல்ல பேரிஸ் மோட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது போல் சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த டேல இருக்கக்கூடிய கரண்ட் டே டேட்டாவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் டேல அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது 24,700 தான். அதாவது நான் ப்ரீவியஸாக வீடியோ போடலை. பட் இந்த டேல பார்த்தீங்கன்னா 24,750 தான் நமக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருந்தது. பட் எனிவேஸ் நம்ம சொல்லியிருந்த அதே சேம் டைரக்ஷன் அனாலிசிங் அதே போல் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த 12:20 டு 12:40 ரேஞ்ச் கன்சால்டேட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல பியரிஸ் வியூ. நம்மளுடைய ஓன் செட்டப்பில் இங்கே ஒரு விபிடி ட்ரேடு நியர் ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே ஒரு விபிடி ட்ரேடு ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரையலிங்கில் ஒரு சின்ன ஸ்வீப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இன்னைக்கு இந்த ரெண்டு ட்ரேடுமே ஒரு சூப்பரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டோடவும் ஒரு பொறுமையாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸாக வந்து இன்னைக்கு டேட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விபிடி ப்ளஸ் ஓஏ தெரிஞ்சவங்களுக்கும் எம்டிசி ப்ளஸ் ஓஏ தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு கூட அந்த அளவு நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது. பட் செகண்ட் ட்ரேடு ஒரு நல்ல ப்ராப்பரான என்ட்ரியாகவே இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன டைமில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பனுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேல 24,650 பார்த்தீங்கன்னா நமக்கு நான் உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேவினுடைய என்ஓஐ. ஸோ டே பை டே ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், கரண்ட் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய டிஸ்கார்டில் வந்து அதை ஓவராலாக நம்ம டீகோட் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் டீம்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 24,650 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ட்ரேடாக இருக்கும். அண்ட் 24,700ம் கூட. ஓகேங்களா? ஸோ அந்த ஜோன் பிரேக் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகி நம்மளுடைய செட்டப் இந்த விபிடி நான் ஆல்ரெடி சொன்னது தான். விபிடி எம்டிஸையும் ஓஐ ப்ளஸ் டெக்னிக்கல் பேஸ் பண்ணது ரெண்டும் கம்பைன் பண்ணி எப்போ நமக்கு ட்ரேட் கிடைக்குமோ அப்போ தான் ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் 650 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுச்சு. 650 சப்போர்ட்டும் எடுத்துருந்துச்சு. நீங்கள் ப்ரோக்கர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் ப்ரோக்கர் சார்ட்டில் நிறைய மார்க்கிங்ஸ் போட்டு வச்சிருக்கனால நான் இங்கே ஷோ பண்ணலை. ஓகேங்களா? ஸோ 24,650 வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. எடுத்துட்டு அந்த ஒரு ரிவர்சல் சிஏஎஸ்டிக்கு அப்புறம் விபிடி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 939க்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அண்ட் 940க்கு நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் இருந்துச்சு. அங்கே இருந்து 24,700 பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அண்ட் அடிஷ்னல் விபிடி ட்ரேடை ட்ரையல் பண்ணி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 10:10க்கு கரெக்டாக க்ளோஸ் நடந்துச்சு. பட் அங்கேருந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் கன்சால்டேஷன். டேட்டா பியரிஸுக்கு சேஞ்ச் ஆகவே கிடையாது. இந்த ஒரு 1 ஹவர் ஒரு கிட்ட டேட்டா சேஞ்ச் ஆகவே இல்லை. அண்ட் இங்கே தான் அந்த டேட்டாவோட சேஞ்சும் இருந்துச்சு. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்டு ஃபஸ்ட்டு இந்த டேட்டா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 940 டேட்டா. ஓகேங்களா? வெயிட் அ மினிட். 9:20 to 9:30, 9:25 to 9:35 அண்ட் 9:40. இந்த ஒரு 15 மினிட் டேட்டா பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அந்த 600 எப்படி சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் 650 எப்படி சப்போர்ட்டாக இருந்தது. இது லாஸ்ட் 15 மினிட் டேட்டா. கால் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.46 crore இருந்தாங்க. அண்ட் புட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.84 crore. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரேடுக்கானது. அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட் அ மினிட். அண்ட் 940 டேட்டா. இதான் 940 டேட்டா. 24,650 அப்படியே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பட் டைரக்ட் சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்கும். அண்ட் 24,700 நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அது இங்கே தான் இந்த ஒரு ஜோனில் நடந்த டேட்டா இது. 24,700 என்ன ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் 955 அண்ட் 955க்கு பார்த்தீங்கன்னா இருங்க நான் 955 டேட்டா காட்டுறேன். அண்டு எஸ், இதுதான் 955 டேட்டா. கரெக்டாக 954க்கே பார்த்தீங்கன்னா 24,700 அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம விபிடி கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். விபிடி கன்ஃபர்மேஷன் ஒரு 2 மினிட்ல கிடச்சி அந்த ட்ரேட்ஸ் அப்படியே இங்கே ஒரு ஆவரேஜிங் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ரேட் அப்படியே ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சு தான் இங்கே க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்ப்போம். அண்ட் இந்த விபிடியாக இருக்கட்டும், எம்டிசியாக இருக்கட்டும், இதை நம்ம பர்சனல் மென்டர்ஷிப்பில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ
சேம் அஸ் அதே டயலாக் தான். இஃப் யூ வான்ட் லேர்ன் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இதே இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டா சென்சிபிள்ல போய் செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம மல்டிபிள் டூல்ஸ் வச்சிருக்கோம் அந்த டேட்டா செக் பண்றதுக்கு. நீங்க சென்சிபிள்ல செக் பண்ணாலே இப்போ நான் ஷோ பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ வச்சு இந்த பியரிஷ் ட்ரேடை நீங்க வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். 1250 இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா அ ஒரு புட் சைடு வந்து 16 crore கிட்ட டேட்டா இருந்துச்சு. அண்ட் கால் சைடு பார்த்தீங்கன்னா, 8 crore தான் இருந்துச்சு. பட் இங்க இருக்கையில கால் சைடு 8 crore அண்ட் புட் சைடு 10 crore. இங்க இருந்து 8 வந்து சாரி இங்க இருந்து 4 வந்து 8ஆ மாறுச்சு. இங்க 10 வந்து 16ஆ மாறுச்சு. பட் 2த்தோடைய சேஞ்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன் சைட் டேட்டா தான் அதிக அளவுல சப்போர்ட் பண்ணியிருக்கும். அண்ட் நம்ம இந்த இடத்துல இருக்க கன்சாலிடேட் வால்யூம் எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்ணோம். சேம் அதே ஜோன்ல தான் 24/700ம் பிரேக் ஆச்சு. அங்க தான் உங்களுக்கு டேட்டா சப்போர்ட் இருந்துச்சு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் சப்போர்ட்டும் சரி, அண்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் சப்போர்ட்டும் சரி. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பியரிஷ் ட்ரேடுக்கு. அண்ட் அடிஷனல் கன்ஃபர்மேஷனா நம்மளுடைய விபிடி வரதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ விபிடி வேற வெயிட் பண்றதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் கிட்ட ஒரு டிலேவே இருந்துச்சு. அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. பட் அதுவும் கிடைக்கவும் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. 600ல இந்த 550 வரலாம் நம்ம ஹோல்ட் பண்ணல. 600லே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் இன்னைக்கான ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கான ஒரு பிரேக் த்ரூ நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சது. அண்ட் இதுக்கப்புறம் டைரக்ட்டா நாளைக்கு மார்க்கெட்க்கான ஓவரால் அனலைசிங் அண்ட் ஓவர் வியூவ பார்க்க போயிருவோம். ஸோ நாளைக்கான டேட்டா பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் டேட்டா பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் எஃப்ஐ டேட்டா பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா? ஃபியூச்சர் ஓஏ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டேட்ல வந்து அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நீங்க என்ன ஒரு வியூ நீங்க பார்க்கலாம் அப்டின்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி தான். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி பட் இது வந்து ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலா லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. இத வச்சு நம்ம பியரிஷ் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி பில்டப்ஸ் வச்சு மட்டுமே நம்ம வந்து டைரக்ஷன்ஸ வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நேத்து வந்து லாங் பில்டப் இருந்துச்சு. அத வச்சு ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் ட்ரேட் எப்படி புல்லிஷ்ல எடுக்கணும் அப்டின்றத நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பட் அன்வைண்டிங்ஸ வச்சு நம்ம அப்படியே பிளான் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க மோஸ்ட்லி அன்வைண்டிங் நடந்த இடத்துலலாம் எடுத்து பாருங்க. அது கரெக்ட்டா அந்த அன்வைண்டிங் டேட்டா வச்சு நெக்ஸ்ட் டேவையோ, இல்ல நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டையோ நம்ம ஒரு ஓவர்வியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்ல அன்வைண்டிங் தான் நடந்திருக்கு. அன்வைண்டிங்ன்றது ஒரு பியரிஷ் சைடு தான். பட் அத வச்சு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கலாமா கேட்டீங்கன்னா, எடுக்க முடியாது. லாங் அன்வைண்டிங்ன்றது ஒண்ணும் கிடையாது. அப்சைடு ட்ரேட் எடுத்தவங்கலாம் அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பார்க்கையில, இத வச்சு நீங்க ஃபியூச்சரோட டைரக்ஷன 100% பில்ட் பண்ண முடியாது. பட் 60% ஆர் 55 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க டைரக்ஷன பில்ட் பண்ணலாம். பட் அன்வைண்டிங் நடந்திருக்கு. இத எப்படி ஒரு வியூ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட் டேவினுடைய இன்ட்ராடே எண்டுல ஃபுல் டே உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஓஐ ஃபுல் அண்ட் ஃபுல் அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கால் ஓஐ பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலா டேட்டா ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பியரிஷ் வியூ. ஸோ இன்னைக்கு டேட்ல அந்த செகண்ட் ஹாஃப்ல நடந்த மேசிவ் ஃபாலுக்கு டேட்டா கண்டிப்பா இப்படி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு டேட்டாவ எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரல். சேம் டேட்டா 1.85 crore, 1.31 crore. ஸோ ஒரு சம் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் இத வச்சு நம்ம டைரக்ஷன் பில்ட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஒரு நியூ ஓப்பனிங்ல இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஓப்பனிங்ல நம்ம வீடியோஸே மோஸ்ட்லி போட மாட்டோம். அது கரெக்ட்டா ஃப்ரைடே அமையும். அதிலிருந்தே நம்ம வீடியோஸ் போடாம விட்டுருவோம். பட் இப்போ அது வெட்னஸ்டே இருக்கிறனால நம்ம கண்டிப்பா அதுக்கு வீடியோ போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புது டேட்டா. இன்னைக்கான புது டேட்டா என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நியூட்ரல் டேட்டாவா இருக்கு. ஓவரால் வீக்லில போயிட்டு நெக்ஸ்ட் வீக் டேட்டாவ அப்படியே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்ல பியரிஷ் சைட் டேட்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். பிசிஆர் ஆல்சோ பியரிஷ். ஸோ இதில நமக்கு என்ன தெரியுது? ஓப்பனிங் ரேஞ்சில ஒரு சின்ன பியர் வியூ மார்க்கெட் போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பார்ட்டிசிபென்ட் டேட்டா அந்த அளவு குட்டா கிடையாது. எஃப்ஐடிஐ, கிளையன்ட் டேட்டா இது எதுவுமே அந்த அளவு ஒரு ப்ராப்பரான அண்ட் குட் சப்போர்ட்டிவ் டேட்டா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் 10 மினிட்ஸ் சப்ளைம் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 24,600, 550, 500 சப்போர்ட் ஆகும். 650, 700, 750 அண்ட் 800 ரெசிஸ்டன்ஸாவும் இருக்க போது. இதில ஈஸி பிரேக் பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? 24,550, 24,650, 24,750 அண்ட் 24,450. இன்னைக்கு மார்க்கெட்ல எது ஈஸி பிரேக் பாயிண்ட்டா குடுத்திருந்தோம், அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஈஸி பிரேக் பாயிண்ட்டு. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம். எஸ். அண்ட் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல சொன்ன ஈஸி பிரேக் பாயிண்ட்.
ஈஸி பிரேக் பாயிண்ட் 24,450, 24,750 தான் நான் ஈஸி பிரேக் பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். 750 பட் அதுக்கு மேலே மார்க்கெட்னால போக முடியல. டேட்டாஸ் வீக்கர். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான ஓவரால் டேட்டாவுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டு 24,579, ஃபியூச்சர் 24,691 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸி பிரேக் பாயிண்ட்டாகவும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஓவரால் ஓவர்வியூ அண்ட் டைரக்ஷனல் செட்டப்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டும் சரி, டேட்டாவும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் பியர் சைடில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஓப்பனிங் ரேஞ்சில் வந்து கேப் அப் நடந்தாலும் சரி, ஆர் கேப் டவுன் நடந்தாலும் சரி, சைடுவேஸ் ஓப்பன் நடந்தாலும் சரி, ஒரு சின்ன பியர் ரன் இருக்கும். நான் மோஸ்ட்லி சைடுவேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அரல்ஸ் கேப் அப். கேப் அப் ஆர் சைடுவேஸ் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டில் ஒரு சின்ன பியர் ரன், ஓகேங்களா, ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் கிட்ட பியர் ரன்னை கொடுத்துட்டு 24,550ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அண்ட் 500ல சப்போர்ட் எடுத்துட்டு 550ல ஒரு ரீட்ரேஸ் அண்ட் 600ல மார்க்கெட் முடியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இதுதான் நான் ஓவராலா எக்ஸ்பெக்ட் பண்ற டைரக்ஷனும் சரி, ஒரு வியூவும் சரி. ஓப்பன்ல இருந்து ஒரு 10:30 to அந்த 12:30 ரேஞ்ச் வர மார்க்கெட் பியரிஸ் போகும். அந்த 12:30 ரேஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு ரிவர்சல் ட்ரேடில் இருந்து மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, என்னுடைய எல்லா செட்டப்ஸும் கண்டிப்பாக எனக்கு இந்த 2 என்ட்ரியுமே கவர் பண்ணி கொடுக்கும். அந்த 2 என்ட்ரியுமே நான் கேப்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் வியூனே சொல்லலாம். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வியூ. அண்ட் 10 to 10:30 ஒரு ரிவர்சல் ட்ரேட் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஆன் புல் சைடு, ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு எம்டிசியும் விபிடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய டெக்னிக்கல்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 to 12:30 அந்த ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் ட்ரேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் ரேஞ்ச் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை இதுக்கடுத்து மார்க்கெட் டேட்டாவை மாற்றக்கூடிய டைரக்ஷனாக இருக்கும். இது ரெண்டு தான் நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன். 100% இது அப்படியே நடக்க போகிறது கிடையாது. ஓப்பனிங் ரேஞ்சில் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன இந்த புல்லிஸோட அந்த டே அப்படியே கன்சல்டேட் ஆயிருந்தாலும் இங்கே நமக்கு ஒரு ட்ரேடோட முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டெக்னிக்கல் ஒரு ட்ரேட்ஸ் வச்சிருக்கிறனால தான் நம்ம அந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதே போல தான் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் ரேஞ்சில் ஒரு விபிடி ஆர் எம்டிசி ட்ரேட் கண்டிப்பாக நமக்கு கவர் ஆகும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன் என்னன்னு சொல்லிடுறேன் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு 24,500 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட். ஸோ இதை மார்க்கெட் பிரேக் பண்ணதுன்னா அதுக்கடுத்து ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் கிட்ட கண்டிப்பாக சாலிடான பியரிஸ் மூவ் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இங்கே தான் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். டேட்டா சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்போர்ட்காக வெயிட் பண்ணிவிட்டு புல்லிஷ் ட்ரேடு கண்டிப்பாக இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் இதுக்கு அடுத்து அதிக ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு டேட்டா 24,700 அண்ட் 24,800 இது ரெண்டுலையும் மேசிவான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட்ஸ் இருக்குது. இதை தாண்ட விடுறது ரொம்ப கஷ்டம் செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ரிவர்சல் ட்ரேட் கண்டிப்பாக இது 2 பாயிண்ட்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே பிரேக் அவுட் ஸ்டேட் தான். இப்போ கொடுத்த இதே இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை தான் நமக்கு பிரேக் அவுட் நடக்க போகுது. அதான் மோஸ்ட் reactive places in market for tomorrow market. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னதான் நம்ம அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 6 ஹவர்ஸுக்கு நம்ம அனலைசிங் கொடுத்தாலும் 6 ஹவர்ஸுமே நம்ம ட்ரேட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு செட்டப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பிங்க்கு ஒரு விதமான செட்டப்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கொஞ்ச நேரம் சேர்த்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் விதமான செட்டப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன்லேயே வந்து ஒரு 3 விதமான ட்ரேட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். எம்டிசி ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ட் விபிடி ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஓன் செட்டப்ஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கான ரிவ்யூ அண்ட் நாளை கழிச்ச மார்க்கெட் அனலைசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.